என்ன கிளம்புமா நேரத்துல மண்டபத்துக்கு போயிடலாம். ஏமா பிள்ளைலாம் பாதி கிளம்பியாச்சு அப்படி? அத்தை எல்லாரும் கிளம்பியாச்சு அத்தை. நம்ம மட்டும் தான் பாக்கி. நம்ம இந்த கார்ல போயிடலாம். இல்ல விக்ரமே வண்டி எடு கிளம்புவோம். ரோகிணி எல்லாம் போயிடலாம் அப்படி? ஃபர்ஸ்ட் கார்லயே பொடுத்துற கூட போயிட்டா. நம்ம தான் கிளம்பணும். வாங்க யாராவது மண்டபத்துக்கு. ஆமாமா பொடுத்துற தவிக்கத்தான் போயாச்சு. ரோகிணி பிள்ளைங்களாம் கூட்டிட்டு கிளம்பிட்டா. அவன் தருணி அழகுறானி அத்தை எல்லாரும் போயாச்சு தான். நம்ம மட்டும் தான் பாக்கி. பொண்ணுத்துல மாமா போன் அடிச்சிட்டே இருக்காங்க. இன்னும் கிளம்பலையானே. சீக்கிரம் வாங்க. யாராவது சீக்கிரம் வாங்க. ஏமா வீட்டை பூட்டியாச்சாமா? அழகுராணி பாட்டி இருக்காங்களா? அவங்க வீட்டுல பாத்துக்கிட்டேன்னாங்க. வீட்டை பூட்டண்டா. வாங்க நம்ம கிளம்புவோம். பொண்ணு எல்லாம் மண்டபத்துக்கு வந்தாச்சாம். சீக்கிரம் வாங்க மாமா. ஆமாமா சரி எல்லாம் கிளம்புவோம். விக்ரமே வண்டியை ரெடியா திருப்பி தான் வச்சிருக்கேன். எல்லாரும் கிளம்ப வேண்டியதான். கிஷோர் அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்காமா. சரிங்கண்ணே. அப்பா அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லாரியா நல்லா இருந்தாரு. இனி சந்தோஷமா வாழணும் சரியா? இனி உன் வாழ்க்கையில வசந்த காலம் தான். நல்லா வாழணும். பாரு இந்த வாழ்க்கையில நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். மன நிறைவோட இருக்கணும். குடும்பம்னா ஏற்றத்தாழ்வு இருக்கும். பிடிச்சது பிடிக்காதுன்னு எல்லாமே கலந்து இருக்கிறதா வாழ்க்கை. பிடிக்காததை மட்டும் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பிடிச்சதையும் நேசிக்கணும் சரியா? சரிங்கம்மா. சந்தோஷமா இருக்கணும்யா சரியா? சரிங்கப்பா. சரி வாங்க எல்லாம் வண்டியில ஏறுங்க. ஏய் தாம்பூல தொட்டி எல்லாம் எடுத்து வச்சாடா? ஏதோ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நீங்க வண்டியில ஏறுங்க. யாராவது பொடுத்துறதா போன் அடிச்சுட்டே இருக்காங்க. இல்ல தேன்மொழி அவ பொடுத்துறத கூட தான் இருப்பா. என்ன சொல்றீங்க? மாமா காலையிலே போயிட்டாங்களே. இவ வீட்ல இருந்தா? ஆமாடா அவ வீட்ல தான் இருந்தா. சே நான் வீடு முழுக்க பாத்துட்டேன். அவ வீட்ல இல்லையே. அதுக்கு அடுத்த கார் போச்சுல அதுல போயிருக்கலாம் என்னமோ. ஒருவேளை அழகுராணி எல்லாம் போகும்போது போயிருப்பாளோ? அப்படி வேணா இருக்கலாம் அத்தை. இந்தளவு வர தேன்மொழி. எத்தனை மணி வீட்டுக்கு கிளம்பலையா? அது வந்து நேரது அப்ப நீங்க இருக்குன்னு பொழுதுறதுக்கு தெரியாதா? அப்படி லேஸ்ல கேர்லஸ் இருக்க மாட்டாரா? சரி வா பரவாயில்ல. வா வண்டில ஏறு. மண்டபத்துல இருந்து போன் வந்துட்டே இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் கிளம்புங்க வாங்க. மண்டபத்துல ஊரே காத்துக்கிட்டு இருக்கு. ஊர் சனமே காத்துக்கிட்டு இருக்கு கல்யாணத்துக்காக. அங்க வச்சு உங்க எல்லாரையும் தலை குனி வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. தேன்மொழி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. காத்தி பொண்ணு தனக்கு போன் பண்ணணுமே. செட்டை குடிச்ச போய் உள்ள என்ன வேலை பார்த்து வச்சிருக்குன்னு தெரியலையே. வீட்டுல பூகமத்தை உருவாக்கிடுவாளோ. தேன்மொழி வா நேரம் ஆயிட்டு பாரு. இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் மென்டல் டச்சரா தான் இருக்கும். ஏதாவது வேண்டதில்லை பாத்துறாதே வா. இல்லடா விக்ரமே அங்க போய் நீங்க எல்லாம் தலை குனியதுக்கு நான் இங்கே சொல்லிட்டோம்னா நீங்க விட்டுட்டு வெளியில போக மாட்டீல்ல அதுக்குதான். காத்தி பெரிய அப்பா வச்சிருப்பா பொண்ணுக்கு அசத்த சொல்லிக்கிட்டு அவன் நெஞ்சில கொஞ்சமாவது பயம் இருக்காண்டு பாரு. பொண்ணு தனக்கு போன் அடிச்சிட வேண்டியதான். ஆமாடா விக்ரமே யாருக்கு போன் போட்டு வர சொல்லணுமா வர சொல்லிரு. இல்ல இல்ல எல்லாத்துக்குமே போன் போட்டு வர சொல்லிரு. கல்யாணம் நடக்காது. மன்னிக்கணும் மிஸ் அன்னைக்கியம்மா. ஒரு விஷயம் நமக்கு தவறு தெரிஞ்சா அதை நிறுத்திக்க பார்க்கணும். அதை கொண்டு போய் சமாளிச்சலாம் நினைச்சா பெரிய தூரத்துல போய் முடியும். படிச்ச முட்டாளா இருக்கிறதுக்கு விரும்ப கூடாது. அதிக பேசிக்கிட்ட பண்ணாத. அதிக பேசிக்கிட்டறதுனால நீ பல விஷயங்களை இழந்த. திரும்ப திரும்ப மத்தவங்களுக்கு அதை செய்யாத. முட்டாள் புத்திய வேற எங்கயாவது போய் காட்டு. இது ஒண்ணு படிச்ச முட்டாள் இல்ல. இங்க இருக்க நான் ஒண்ணு படிச்ச முட்டாள் இல்ல. உங்களை நான் படிச்ச முட்டாள்னு சொல்லவே இல்ல. அப்ப நான் ஏத்துக்க முடியும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ. இல்ல அன்னைக்கியம்மா. தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு காலத்தே போலே. நான் உங்களை அப்படி சொல்லவே இல்ல அன்னைக்கியம்மா. நாம எடுக்கிற முடிவு சரியா இருக்குன்னு நம்ம நம்ப முடியாது. ஏன்னா நம்ம தெய்வம் இல்ல. நான் சரியான முடிவு எடுத்திருக்கேன். உன் வேலை எதுவும் அதை பாத்துக்கிட்டு போ. நீங்க ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துடணும்னு நீங்க பிரயாசப்படுறீங்க. நான் அதே நேரத்துல ஒரு பொண்ணு வாழ்க்கை நாசமா போயிடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. நான் நாசமா போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் வித்தியாசம். விக்ரமே பொண்ணு வர சொல்லு. இவ ஏதாவது வேண்டதில்ல பாத்திர போறா. நீங்களாம் தடுப்படிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் முன்னுக்குட்டியே வேலையை முடிச்சிட்டேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை அவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்க. முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அறிவில்ல உனக்கு? திட்டனா திட்டிக்கோங்க. உங்க எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு குடும்பத்துக்கு அதமா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஒரு குடும்பம்னு பார்த்தா நான் செய்யற செயல் மிக கேவலமானது. ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு குடும்பத்துக்காரங்களுக்கு விதமா நான் செய்யறது மிக பட்டும் கேவலமான செயல் எனக்கு தெரியும். மன்னிக்க முடியாத செயல்னு எனக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல இது எனக்கு சரின்னு பட்டுச்சுது. அதனாலதான் செஞ்சேன். ஏன் தேன்மொழி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? தேன்மொழி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா இரண்டி. அன்னைக்கு அம்மா பொறுத்த வரைக்கும் நான் பண்றது அதிக பிரசங்கத்தனம் தான். ஆமா அதிக பிரசங்கத்தனம் தான். எனக்கு பயமா இருந்துச்சு. என் வாழ்க்கை இந்த உலகத்துல எந்த பொண்ணு வாழ்ந்துடக்கூடாதுன்னு பயமா இருந்துச்சு. நான் உங்க பிள்ளைய குறை சொல்லல. எல்லார் வாழ்க்கையிலும் இல்லற வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேர் நடிச்சுக்கிட்டு ஒரே ரூம்ல நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உங்க பிள்ளை கொஞ்சம் வித்தியாசமா பிளான் பண்ணி என்ன வெளியில அனுப்புனாரு. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி பார்த்தா உங்க பிள்ளை உத்தமர் தான். ஒரே ரூம்ல காலத்துக்கும் நடிச்சுக்கிட்டு இன்னொருத்திய மனசுல சுமந்துக்கிட்டு அப்படி எனக்கு ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுக்கல. வேண்டானா வேண்டான்னு அனுப்பிட்டாரு. ஏன்னா அன்னைக்கு பிள்ளை நேர்மையா நடந்துக்கிட்டாரு. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல. இந்த கயத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்ல வரேன். அத சொல்றதுக்கு நீ யாருடி? வேண்டாம். உங்க பிள்ளை வாழ்க்கையை நீங்க காப்பாத்த பாருங்க. ஒரு பொண்ணோட
அதனாலதான் ரெண்டு பேரும் சேர்க்கிறதுக்கு நான் நினைக்கிறேன். நீ எதுக்கு தலை பண்ணிக்கிட்டு இருக்க? மறுபடியும் நான் சொல்றேன் அன்னைக்கிலியம்மா, அரேஞ்ச் மேரேஜாவே பெத்தவங்க பார்த்து வச்சிருக்காங்க, நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில ஒரு பையன் தாலி கட்டுவான், ஒரு பொண்ணு தலைய கொடுக்கும். ஆனா இங்க நடக்கிறதுக்கு பேர் என்ன? என்னடி நீ சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல? அன்னைக்கிலியம்மா உங்க பையனுக்கு இது நல்லா இருக்கும்னு திணிக்கிறாங்க. இவங்க பிள்ளை திணிக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், அதுக்கு எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இன்னொரு பொண்ணு வாழ்க்கை பாதிக்கப்படும்னு ஏன் இவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க? அந்த பொண்ணு கூட கிஷோர் வாழ்ந்தா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்ப அந்த பொண்ணு சத்தியமா நல்லா இருப்பா. ஏன்னா கிஷோர் இப்ப அனுபவப்பட்டிருக்கான். சத்தியமா நல்லா பாத்துக்கிடுவான். மன்னிக்கணும் தேன்மொழி, பிரச்சனை பண்ணாத. சத்தியமா சொல்றேன், நான் யாரும் நீ பார்க்க வேண்டியது இருக்கா? என்ன தேன்மொழி, கல்யாணத்துக்கு போன நேரத்துல என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? நான் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன். சப்பா, என்ன வேலை பார்த்துருக்கான்னு தெரியலையே. அதான் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, பெரிய பிரச்சனை. நிச்சயத்தை எழுதி கொடுத்தாங்க. தேன்மொழி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ அத்தைய டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்க. அன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்குது. அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. போய் சொல்லாதீங்க அன்னைக்குலியம்மா, உங்க பிள்ளைக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. இப்படித்தான் இருக்கணும்னு, அதுபடிதான் தனக்கு கிடைக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனா இங்க அப்படி கிடைக்காதுன்னு உங்க பிள்ளைக்கு தெரியாது. அதை ஏத்துக்கிற மனப்பக்குவமும் உங்க பிள்ளைக்கு கிடையாது. கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணுவாரு. அட்ஜஸ்ட் பண்ணி அவரையே அவர் வெறுக்க ஆரம்பிப்பாரு. அப்புறம் தன்னை நம்பி வந்தால வெறுப்பாரு. இதுதான் அங்க நடக்கும் அன்னைக்குலியம்மா. அதுக்குத்தான் சொல்றேன் இந்த கல்யாணம் வேண்டானே. அவனுக்கு இப்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. அவனுக்கு தேவை நல்ல ஒரு எதிர்காலம். அதுக்கு மனுஷனுக்கு மனநிலை ஒரு நிலையில இருக்கணும். உங்க பிள்ளை இப்ப நீங்க கட்டாயப்படுத்தினால இப்ப மனச பக்குவப்படுத்தி வச்சிருக்காரு. அந்த பக்குவப்படுத்தி வைக்கிறது எத்தனை நாளைக்கு நான் கேக்குறேன். தான் எதிர்பார்ப்புகளை இப்ப உங்க பிள்ளை அடக்கி வச்சிருக்காரு. காரணம் நீங்க. அம்மா மனசு நோக கூடாது, அப்பா மனசு நோக கூடாது, கூட பிறந்தவங்க மனசு நோக கூடாது, குடும்ப அவமானப்பற்ற கூடாது, தலை குனிஞ்சிட கூடாது, நம்ம அந்தஸ்து குறைஞ்சிட கூடாதுன்னு உங்க பிள்ளை அடக்கி வச்சிருக்காரு. இந்த அடக்கி வைக்கிறது எத்தனை நாளைக்கு? பீரிக்கிட்டு வெளிய வந்துரும். என்னைக்காவது ஒரு நாள் பிச்சுக்கிட்டு வெளியில வந்துரும். அன்னைக்கு வரணிக்கு ஆத்தத்தை கொட்டி தீப்பாரு. கையலோட நிலைமை ஜென்ம புத்திய செருப்பால் அடிச்சாலும் போகாதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமில்ல அன்னைக்கிலியம்மா? ஒரு மனுஷன் தனக்குள்ள இருக்க கெட்ட குணத்தை எவ்வளவுதான் அடக்கி ஆளணும்னு நினைச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் வெளிப்படுங்கிறது அதுக்கு அர்த்தம். ஒரு மனுஷனுக்குள்ள குணம் என்னைக்காவது ஏதாவது ஒரு வழியில வெளிப்பட்டுத்தான் ஆகணும். அவன் உலகத்துக்கு முன்னாடி நடிச்சாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் அவன் உண்மையான சீர்வா வெளி உலகத்துக்கு வந்துதான் தீரும். அப்படி உங்க புள்ள நிலைமை வந்துச்சுன்னா கையலோட நிலைமை? நீ வாயை மூடிக்கிட்டு போ. கையல் நீங்க வாங்க. தென்மொழி, போயிரு. கோத்த கலப்பிடாத. பொண்ணுத்திர கோத்துக்கு ஆளாயிரத சொன்னா கேளு. சத்தம் கட்டாம போ. பொண்ணுத்திர லேச ஒரு காயத்தை மன்னிக்க மாட்டான். சும்மா இரு. ஐயோ, இந்த தேன்மொழிக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? கையல், அவ பேச்சு கேட்டு குழம்பிடாதம்மா. வா, ஒன்றதுக்கு நேரம் ஆயிட்டு வரு. வா கிளம்பலாம். கையல் வாமா. எல்லாரும் கிளம்புங்க. தேன்மொழி தவிர எல்லாரும் கிளம்புங்க. இல்ல, நான் கையில அனுப்ப மாட்டேன். அத சொன்னதுக்கு நீ யாரு? நான் யாரா வேணாலும் இருந்துட்டு போறேன். ஒரு பொண்ணு வாழ்க்கை நாசமானதுக்கு நான் விட மாட்டேன். கையல், நீ வாமா. அவ வரமாட்டா. தேன்மொழி பிரச்சனை பண்ணல. என்ன என்ன இது? கையில கல்யாணம் பண்ணிக்க போறவர் அவர்தான். நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? தேன்மொழி வேண்டாம், தேவை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காத. இல்ல, கையில கல்யாணம் பண்ணிக்க போறவரு இந்த டாக்டர் தான். யாருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது? தொலைச்சு. இங்க பாருங்க நக்கலியம்மா, கையிலுக்கு நல்ல ஒரு குடும்பம், அதை இந்த குடும்பம் கொடுக்கும் நினைக்கிறேன். கையில உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? மருமகளா தான் வரணும் அவசியமா என்ன? ஒரு மகளா கூட இருக்கலாமே. எத்தனையோ பிள்ளைங்களை நீங்க தத்தெடுக்கிறீங்க, எத்தனையோ பிள்ளைங்களை நீங்க வளர்க்குறீங்க. நீங்க ஏன் கையில் அப்படி நினைக்க கூடாது? அவளை உங்க பிள்ளைய எடுத்துக்கிட வேண்டியதானே? உங்களுக்கு அவ நல்ல பொண்ணு, உங்களை விட்டுட்டு போயிடக்கூடாது. அவ எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா உங்க பொண்ணா இருக்கட்டுமே, உங்க மருமகளா தான் இருக்குன்னு அவசியமா என்ன? கையிலுக்கு நல்ல குடும்பத்தை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தா இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாம் அவளுக்கு நல்ல குடும்பமா இருப்பீங்கன்னு நம்பிதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் பண்ணது அதிக பிரசங்கித்தானே தான். அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்தா நல்லா இருக்கும். டாக்டர் ரொம்ப பொறுப்பானவரே, அன்பானவரே, பண்பாளரே, ஒரு பொண்ணை புரிஞ்சு நடக்கக்கூடியவரே. அடங்காப்படாரி தனக்கு மனைவி வந்தும் கூட அவளுக்காக சில காரியங்களை விட்டு கொடுத்தே தான் எதிர்காலத்தை விட்டு கொடுத்தவரே. கையிலே மாதிரி ஒரு நல்ல பொண்ணெல்லாம் அமைஞ்சா அவ சத்தியமா அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கிடுவாரு. அடங்காப்பறையாலே இருந்தாலும் அவ தான் மனைவின்னு அவளுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ண மனுஷன். கையிலே மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வாழ்க்கை துணையா வந்தா நிச்சயமா கையில் ஒரு மகாராணியா அந்த கடத்துல வாழ்வா. ப்ளீஸ், கையில் உங்களுக்கு பிடிக்குன்னா உங்க மகளை ஏத்துக்கோங்க. மருமக தான் வரணும் அவசியம் இல்லையே.
உங்க பையனுக்கு அவர் டேஸ்ட்லயே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமே. யாருக்கு யார் மாப்பிள்ளை பாக்குறதே? அத்தை நீங்க புரிஞ்சுக்கவே நினைச்சேன். நான் செஞ்சது தப்புன்னு நான் ஒத்துக்கிடுதேன். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பாங்க அத்தை, சொன்னா கேளுங்க. நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தான் இங்க கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா அது தப்பு. ஒரு குடும்பத்துல இருந்துகிட்டு குடும்பத்துக்கு வரமா எதுவும் செஞ்சிடக்கூடாது. உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உங்க ஆசீர்வாதத்தோட தான் கையலுக்கும் இந்த டாக்டருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்பிக்கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். நம்பிக்கை கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். நான் நினைச்சிருந்தா அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். நான் அதை பண்ண விரும்பல. என்ன பாவம் கையலே, அவ யாரும் இல்லாத பொண்ணு. அனாதைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. பாவம், இந்த கல்யாணத்துல அவளுக்கு எல்லா உறவுகளும் இருக்கணும் அப்படிங்கிற ஆசையில கூட்டு வந்திருக்கேன். கிடைக்காதவங்களுக்கு தான் கிடைக்காத ஒரு பொருளோட அருமை என்னன்னு புரியும். நான் என்ன வாழ்க்கை வாழ்றேன்னு எனக்கு தெரியும். என்ன மாதிரி வாழ்க்கை இந்த உலகத்துல எந்த பொண்ணுமே அனுபவிச்சிடக்கூடாது. நான் போட்ட கணக்கு எல்லாமே தப்பா போச்சுது. அதனாலதான் இவங்களுக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. பெரியவங்க நீங்க பார்த்து நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். தேன்மொழி அத்தை, கல்யாண வாழ்க்கைங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒண்ணுங்கிறது இந்த காலமே எனக்கு உணர்த்திச்சிருத்த. வயிற்றுல புள்ள, கழுத்துல தாலி இல்லை. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல எந்த பொண்ணு வாழ்ந்துடக்கூடாது. உங்க பிள்ளை என்ன கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி கூட உங்க பிள்ளைகிட்ட இப்படிதானே சொன்னீங்க, தேன்மொழி நல்ல பொண்ணு, புத்திசாலி, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லித்தா அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, ஞாபகம் இருக்காத்த? ஆனா அவரால் ஒரு குணத்தை மாத்திக்க முடியல. என் மேலே தப்பு இருக்கு. நான் ஒரேடியா அவர் மேல எல்லா பள்ளியும் சுமத்த விரும்பல. ஆனா இவ்வளவுக்கு மூல காரணமா இருந்தது உங்க புள்ள தானே. நாளைக்கு அந்த பொண்ணுக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாதுல்ல. இன்னைக்கு நான் வயிற்றுல புள்ளையும் கழுத்துல தாலி இல்லாம நிக்கிற மாதிரி நாளைக்கு அவளும் நின்ற கூடாதுல்ல. என் வாழ்க்கையெல்லாம் என் புள்ள வளர்ந்து திரும்பி பார்த்தான்னா சீனி சொல்லுவான். இந்த சீனி சொல்ற வார்த்தைக்கு யாரு காரணமா இருக்கான்னு உங்களுக்கு புரியுதா? அங்க புள்ளையா சொல்லி போட்டது உங்க புள்ள. ஏன் நிலைமை இந்த பொண்ணுக்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் துணிஞ்சு முடிவெடுத்தேன். நீங்க எல்லாரும் என்ன வெறுப்பீங்கன்னு தெரிஞ்சு நான் இந்த முடிவெடுத்தேன். ஏன்னா நான் பட்ட வேதனை, வலி, அவமானம் அத கணக்குல அடங்க முடியாதது. அதை நினைச்சா நடுராத்துல கூட கண்ணில் கண்ணீர் வரும். பயமா இருக்கத்த. என்னை மாதிரி அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுருவாளோ அந்த வலி தாங்கிக்க முடியாது. பிரசவ வலி கூட 1 மணி நேரமோ 1 நாளோ இல்ல 36 மணி நேரமோ. ஆனா நான் பட்ட வலியும் வேதனையும் காலத்துக்கும் வலியை கொடுக்க கூட ஒரு விஷயம். இந்த கல்யாணங்கிற ஒண்ணு என் வாழ்க்கையை எப்படி எல்லாம் புரட்டி போட்டுச்சுது. கல்யாணம்னு நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம். ஆனா அதுக்குள்ள எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குன்னு அதுல இருந்து வெளியில வந்து அவமானப்பட்டவங்களுக்கு தானே தெரியும். உள்ள வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு ஈஸியா தெரியும். கல்யாணம் அவங்க 2 திருமணம் ஈஸியா சொல்லி முடிச்சிருவீங்க. ஏன்னா உங்க வீட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா உங்களுக்கும் மாமாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க இருக்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுல இருந்து வெளியில வந்தவங்களுக்கு மட்டும் தானே வலியும் வேதனையும் தெரியும். அந்த வலி நான் இந்த பொண்ணுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். தப்பு ஓமலி தானே. உனதான் நான் டைவர்ஸ் கொடுக்காதன்னு உன் காலை விழுந்து கெஞ்சிரனே. ஆமா தப்புதான். நான் கொடுத்த நேரம் தப்பு, கொடுத்தது தப்பு இல்ல. நான் கொடுத்த டைமிங் தான் தப்பு. இரு முகம் இருக்கிற ஒரு ஆளு கூட இப்படித்தான் அவர் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி ஒருத்தங்களால வாழ முடியும்? ஒருத்தங்க நம்ம முதுகுல குத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒருத்தங்க கூட நம்ம எப்படி அவங்க கூட ஒரு சமாதானமா நிம்மதியா பயணம் பண்ண முடியும்? சொல்லுங்க தேன்மொழி, சீனா கிஷோர் வாழ்க்கை நாசம் பண்ணிடாத. நீங்க கையில வாழ்க்கை நாசம் பண்ணிடாதீங்க. நான் படிச்சு சொல்லிட்டேன். நான் சத்தியமா சொல்றேன், கிஷோருக்கு கையிலுக்கு கல்யாணம் நடக்காது. டாக்டருக்கு கையிலுக்கு தான் கல்யாணம். நீங்க இப்படிலாம் சொல்றீங்கன்னா அது கடை ஏற்பாடு நான் பண்ணிட்டேன். கையிலும் டாக்டர் கல்யாணம் படிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டா. அவ கையெழுத்துக்கு சம்மதிச்சிட்டா. ஆனா கல்யாணம் உங்க தலைமையில நடக்கணும்னு அவ கேட்டுக்கிட்டா. இந்த குடும்பத்தின் தலைமையில தான் எனக்கு கல்யாணம் வேணும்னு கேட்டுக்கிட்டா. அதனால தாலி கிட்ட மட்டும் தான் தள்ளி போட்டிருக்கேன். உங்க கிஷோர் கூட அவளுக்கு இனி கல்யாணம் நடக்காது. உங்க கிஷோருக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கோங்க. வெளிய போ தேன்மொழி. அண்ணே என்ன பேசிக்கிட்டு இருக்கா? யார் எதுவும் பேசக்கூடாது. அத்தை என்ன சொல்றீங்க? அவ எப்படி? அவளை சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அவ பொண்ணுத்திர பொண்டாட்டி. தாலி ஏறல. இல்ல நீங்க தப்பா பேசுறீங்க. அவன் இவ தேன்மொழி பொண்ணுத்திர பொண்டாட்டி. தேன்மொழி நீ வெளியில போலான்னு சொன்னேன். அத்தை பொண்ணுத்திர தகிக்கிட மாட்டான். வேண்டாம் விட்டுருங்க. அவ புரிஞ்சுக்குவா. நம்ம எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவா. அத்தை வேண்டாம். சரி,
நான் கிளம்புறேன். அன்னைக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ? இப்ப என்ன கிஷோருக்கு பொண்ணே கிடைக்காதா? நீ என்னமோ கிஷோருக்கு பொண்ணே கிடைக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. படிச்சிருக்கான், நல்ல உத்தியோகத்துல இருக்கான், எத்தனையோ ஆப்பு இருக்குது. பொண்ணு நல்ல பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்காக எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை எல்லாம்? ஆ? இந்த தேன்மொழி வீட்டு போகணுமா நான் போகணுமாங்க மட்டும் இப்ப முடிவு. உங்க எல்லாருக்கும் தேன்மொழி தான் வேணும்னா தாராளம் இந்த வீட்டுல இருக்கட்டும். நான் கிளம்புறேன். எனக்கு ஒண்ணு இது புதுசு இல்ல. அம்மா என்னம்மா இதுக்கெல்லாம் போய் வேண்டாம், விட்டுருங்களேன். அவ சின்ன பொண்ணு, சொன்னா புரிஞ்சுக்க போறா, விட்டுருங்க. அந்த கிளியம்மா, எங்களால எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் கிளம்புறேன். கையில வாக்கு கொடுத்திருக்கேன், நீ இங்க தான் இருக்கணும். இந்த அன்னைக்கிளி அம்மாவுக்கு புள்ளையா நீ இங்க இருக்கணும். அன்னைக்கிளி அம்மாவுக்கு புள்ளையா நீ இந்த வீட்ல இருந்து தான் ஆகணும். நான் சொல்றேன்ல டாக்டர் சார், நீங்க இங்க தான் இருக்கணும். என்ன தெரியுமா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும். கையிலுக்கு விருப்பம்னா நான் கூட்டிட்டு கிளம்புறேன். கையில் ஆசைப்பட்டு கேட்டது இந்த குடும்பம். இந்த குடும்பம் முன்னில அவனுக்கு கல்யாணம் நடந்துரும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க ரொம்ப நீதி நேர்மை உள்ளவங்க தான். அவங்க இப்ப கொஞ்சம் பிள்ளை பாசத்துல பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், சரியாயிரும். நீ வெளியில போறியா இல்ல நான் போட்டமான்னு கேட்டேன். அதே என் வயிற்றுல வந்த புள்ள, அந்த புள்ளைக்கு அப்பா சொல்லட்டும். நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன். நீ எந்த உரிமையில இங்க இருக்க? அத்தை என்னத்தை விட்டுருங்க அத்தை. அது பொண்ணு திறமம்மா புள்ள. இங்க ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு நீ இந்த குடும்பத்தை வாழ நினைக்கிறியா? நான் யார் வாழ்க்கை நாசம் ஆக்கவே இல்லையே. யாருக்கு யாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? முத உன் கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்னு பாரு. அதுக்கப்புறம் மத்தவங்க கல்யாணத்தை எப்படி நடத்தலாம்னு நீ யோசி. வந்துட்டா தொலைச்சு கையில நம்பிக்கையில கூட்டு வந்திருக்கேன். சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி ஒண்ணும் பண்ண முடியாது. நான் கையில என் பொண்ணா ஏத்துக்கிறேன். தேங்க்ஸ் அத்தை. ஆனா நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. அத்தை என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கையலுக்கும் அந்த டாக்டர் தம்பிக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. கிஷோருக்கு வேற இடத்துல பாத்துக்கலாம். கிஷோருக்குன்னு எப்போ அவனுக்கு பிடிக்குதோ அப்போ அவன் சொல்லட்டும், அவனுக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். பரவாயில்ல, அவன் இப்படியே இருக்கட்டும். இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடலாம். எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? மம்மியாரே, தேன்மொழி சின்ன பிள்ளை, விட்டுருவோம். அவளை வீட்டுட்டு போக சொல்லி நான் ரொம்ப நேரம் ஆகுது. அவ கிளம்பலாம். அவளுக்கு இந்த வீட்டுக்கு எந்த ரைட்ஸ் இல்ல. அவ என்ன தாலி கட்டிட்டு வந்தாளா இல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்தாளா? என்ன உரிமை இருக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அவளுக்கு? அன்னைக்கு உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? புள்ள எதுக்கெல்லாம் போச்சுங்கிற பயத்துல நீ பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல நீ நிதானத்துக்கு வா. ஆனது ஆகி போச்சுது. மண்டலத்துல இருந்து எல்லாத்தையும் வர சொல்லுங்க. நான் பாரு, நல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாரு. கையில அமைதியா இருக்கா. அந்த டாக்டர் பக்கத்துல தான் நிக்கா. அப்படின்னா அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். உண்மையிலே தேர்மொழி செஞ்சது அவளுக்கு பிடிக்கலன்னா அவ இந்த சைடு வந்து நின்று இருக்கணும். அவ எங்க நிக்கன்னு பாத்தியா? முத நீ ஒரு வக்கீல் தானே, இதெல்லாம் நோட் பண்ண மாட்டேன். இல்ல இதுல கையில் விருப்பம் இல்லைன்னு உன்ட்ட சொன்னாலா? அந்த பொண்ணு அமைதியா நிக்கா. அதுல இருந்து உனக்கு தெரிய வேண்டாம். இன்னொன்னு நல்லா கவனிச்சுக்க. ஓ சீமபுத்திர இன்னும் அமைதியா நிக்கா. ஒரு விஷயத்தை நான் செய்யாதேன்னு சொன்னதுக்கு அப்புறமா செஞ்சுட்டு வந்திருக்காளே, இதுக்கு என்ன அர்த்தம்? தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்க நினைக்கிறாளா? இல்ல நான் தான் உலகத்திலே புத்திசாலின்னு நினைக்க காட்டிக்கிறாளா? என்ன அவன் நினைப்பு இருக்குது? இப்படி ஒரு மேட்டிமையான பொண்ணு எப்படி என் புள்ள கூட வாழ முடியும்? பொண்ணு தர கூட எப்படி வாழ்வா? நான் பிடிக்கிற மயிலுக்கு 3 காலுன்னு சொல்றவா எப்படி என் புள்ள கூட வாழ முடியும்? படிச்சு சொன்னே இந்த கல்யாண விஷயத்துல நீ தலையிடாதன்னு. எதுக்காக தலையிட்டா? அப்போ நீ சொன்னதுக்கு நான் எதிர்மறையா செய்வேன் தானே அர்த்தம்? இப்படி எதிர்மறையா செய்யறவா இந்த குடும்பத்துல எப்படி வாழ முடியும்? குடும்பம் 2 பற்றாதே. இன்னைக்கு இந்த காரியத்தை செய்வா, நாளைக்கு பொண்ணு தர விக்கி தருண் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இவ பாட்டுக்கு போயிட்டானா? இத செஞ்சவா நாளைக்கு அதையும் செய்வா. நீங்க எதுக்கு முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க? தொலைச்சு எப்பவுமே நான் எதை செய்யாதுன்னு சொல்றனோ அதை செய்யறதே உனக்கு வழக்கமா போச்சுதே. உன் அதிக பசிங்கத்தனத்துக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. அதையே மீறி இந்த வீட்டை நீ இருக்கன்னா நான் இல்ல, என் வீட்டுக்கு நாய் கூட உன்னை மதிக்காதே. டாக்டர் தம்பி, நீங்க உள்ள வாங்க. அம்மா கையிலையும் மாப்பிள்ளையும் உள்ள கூப்பிடுமா? சரிங்க மாமா. கையல் உள்ள வா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா. சரி சரி சரி, 2 நாள் கோமா இருப்பா, பாத்துக்கலாம். சரிம்மா, எல்லாரும் ஆக வேண்டிய பாருங்க. மண்டபத்துல இருந்து எல்லாத்தையும் வர சொல்லிருந்தம்மா. சரி வீடு சரியா? ஒண்ணு இல்ல அத்தை 2 நாள் கோமா இருப்பா, சரியாயிரும். சரியா ஆனந்தி? சரி மத்த எல்லாம் பாப்போமா? வா. டேய் அவ பொண்ணு தர வர சொல்லுடா. வர சொல்லிட்டேன். சரி இனியும் பெருசா எடுத்துக்க வேண்டாம். சரியா? இதெல்லாம் வீட்டுல நடக்கிறது என்ன? குடும்பம்னா எல்லாம் நடக்கதான் செய்யும். சரி நீ வேலையை பாரு போ. ஏண்டி இந்த மாதிரி நேரத்தில் திட்டு வாங்கிட்டு இருக்க? 7 மாதம் வளக்காப்பு செஞ்சு பார்க்கலான்னு ஆசைப்பட்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. சரி வா, வயிற்றுக்குள்ள ஒன்றும் இருக்காது,
ஏத்துக்கு சாப்பிடணும்ல, வா. நான் ஜூஸ் அடிச்சு வச்சிருக்கேன், வா. கவலைப்பட்டாரு ஒண்ணு இல்ல, நான் இருக்கேன்ல, நான் இருக்கேன், மாமா இருக்காங்க. நீ ஏன் ஏதாவது போட்டு நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சரியா? நான் உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன், சரியா? நீ போய் தூங்கு போ, டயர்டா இருக்க பாரு, போய் தூங்கு. எனக்கு மாமா இந்த குழந்தை மேல உசிரியா வச்சிருக்காரு. நீ போய் தூங்குமா, போ. ஒன்னு தர வர சொல்லிட்டேன். சரி. இதுக்கு மேல இந்த வீட்ல நீ இருந்தனா நான் இல்ல, இந்த வீட்டு நாய் கூட உன்னை மதிக்காது. அந்த கிளி ஒண்ணு இல்ல, வருத்தப்பட்டு இருக்காத. அதான் எல்லாம் சரியாச்சு இல்ல, விடு. ஏன் எது கலந்துகிட்டு இருக்க? ஒரு மனுஷன் எவ்வளவுதான் நீதி நேர்மனு வாழ்ந்தாலும் அவனுக்குன்னு சில சர்க்கிள்கள் அவன் வாழ்க்கையில வரதான் செய்யும். கீசர் வாழ்க்கையை எப்படியாவது சீர்படுத்திடலாம் தான் நினைச்சேன். அவனும் மற்ற பிள்ளைங்கள மாதிரி ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்துடணும்னு ஆசைப்பட்டேன். நான் தேன்மொழியை குறை சொல்லல, பொண்ணுத்துல எந்த சூழ்நிலையும் அவளை கைவிட மாட்டான். அவனுக்கு அழகான வாழ்க்கை அமைஞ்சது. கிஷோர் அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிட்டு போயிட்டான்னா சத்தியமா இந்த வயசான காலத்துல நிம்மதியா போய் சேர்ந்துடலான்னு நினைச்சேன். பிள்ளைங்களை குத்தின எந்த கவலையும் எனக்கு இருக்காதுன்னு நினைச்சிட்டேங்க. இங்க பாரு, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு செஞ்ச தப்புனே தோணவே இல்ல. என்ன சொல்றீங்க? அவ அப்படியே அந்த கிளிய ஃபாலோ பண்ணக்கூடியவா. நீ எதெல்லாம் செய்யறியோ அதெல்லாம் அந்த பிள்ளை அப்படியே செய்யும், நான் பாத்திருக்கேன். உன்கிட்ட இருக்கிற நீதி நேர்மை துணிச்சலே தைரியம் அப்படியே அந்த பொண்ணுகிட்டே இருக்கும். அந்த பொண்ணு இப்ப செஞ்சது எனக்கு என்னமோ சரின்னு தான் பட்டுச்சு. நீ ஆசைப்பட்ட போதான் நானும் ஆசைப்பட்டேன். கையில கிஷோரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கிஷோர் வாழ்க்கை சரியாயிரும்னு. நம்ம அந்த கையில் பொண்ணை யோசிக்கவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கையில் ரொம்ப நல்ல பொண்ணு, வாழ்க்கைய கரெக்டா சீரா கொண்டு போயிருவா. இங்க பாரு, அவன் நல்ல பொண்ணுதான், ஆனா அவன் மனசுங்க தான் மறந்துடாத. தேன்மொழி நம்ம வாழ்க்கை மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் போயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் அந்த பிள்ளை துணிஞ்ச இந்த முடிவை எடுத்திருக்கான். தேன்மொழியை பொறுத்த வரைக்கும் அது கையில் இல்ல, அந்த இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் அவ காப்பாத்தி இருப்பா. ஏன் அப்படி பண்ணணும்? கிஷோர் நேத்து வரைக்கும் அந்த ரெட்டச்சட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தான். அவன் அதை சொல்லாம இருந்தா இந்த பொண்ணு இந்த வேலை பாத்துக்க மாட்டா. நல்லா யோசித்து வந்து பாரு, இதுக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க போனோம், அந்த பொண்ணு தடை போட்டுச்சா? நான் இதுதான் யோசித்து பார்த்தேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ இடத்துல நம்ம பொண்ணு பார்க்க அவளை கூட்டிட்டு தான் போயிருக்கோம், நம்ம எல்லாரும் போயிருக்கோம். அப்போ அந்த பொண்ணு இந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. எப்போ கிஷோர் அந்த ரெட்டச்சட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னானோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருக்குது. ஏன்னா அவன் ஒரு நிலையில இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு உணர்ந்திருக்கா. இதையே நீ யோசிக்காம விட்ட அன்னைக்கு. கிஷோர் எதுவுமே பண்ணாம அவன் பாட்டுக்கு இருந்திருந்தானா இப்ப கையில கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் எந்த தடையும் போட்டுக்க மாட்டா. அவன் நேத்து வரைக்கும் நான் கையில் கூட வாழ்ந்துக்கிட மாட்டேன், எனக்கு சரிப்பட்டு வராது, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, அப்படி இப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டு இருந்தான். நாம கட்டாயப்படுத்தணும், கையில் கூட வாழ்ந்தா நல்லா இருக்கும் நம்ம கட்டாயப்படுத்தணும். அதனாலதான் அவன் சம்மதிச்சான். அதனாலதான் தேன்மொழி நம்ம நிலைமை மாதிரி கையில் நிலைமையும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு பயந்துட்டா. நானே 2 நாளா இதே யோசனையா தான் இருந்தேன். இவன் உண்மையிலேயே வாழ்ந்துவானா வாழ்ந்துக்கிட மாட்டானா அப்படின்னு எனக்கே ஒரு குழப்பம் இருந்தது. அப்படிங்கும் போது அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டவா டக்குன்னு முடிவு எடுத்துட்டா, அவ்வளவுதான் வித்தியாசம். வாய் வயிறுமா இருக்கா. இங்க பாரு, நடந்து போச்சு, 2 பேருமா ஆத்திரப்பட்டுட்டீங்க. போய் இந்த புள்ளைய கூப்பிடு, கிணத்தடிக்கிட்ட போய் நின்றுட்டு இருந்தா, போய் கூப்பிடு. ஒண்ணு இல்ல, அவ எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டா, அவ பொண்ணுமே அப்படிதான். போ, அவ அப்படியே அன்னைக்கிளி மாதிரி. போ, அவளை போய் கூப்பிடு. சரி. நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமாடா, தேன்மொழிக்கிட்ட நான் தாண்டா பேசினேன். என்னடா உழைக்கிட்டு இருக்க? நான் அன்னைக்கிளி மொப்பத்த புள்ளடா. தப்பு பண்ணாலும் அது தப்புன்னு உணர்ந்த புத்தி எனக்கு உண்டு. நல்லதே சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்களே, அப்போ கெட்டது எது நமக்கு தெரியாது. நீ இப்ப என்னடா சொல்ல வர? ஆமாடா, நான் தான் தேன்மொழி கிட்ட சொன்னேன். ஏன்னா இந்த வீட்டுல வேற யாருமே நான் சொல்ல போறதை கேட்க மாட்டாங்க, எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் நான் நேத்து தேன்மொழியை பார்த்து எனக்கு வேற வழி தெரியல,
இங்க யாருமே நான் சொல்றதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. என்னால இன்னொரு பொண்ணு வாழ்க்கை நாசம் ஒன்னா போயிடக்கூடாது. கையில் நல்ல பொண்ணு, உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு கூட வளர்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. கல்யாணத்தை பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு கஷ்டத்தை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை தென்மொழி. என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஆனா வீட்டுல உனக்கு அவளுக்கு தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணால சின்ன ஏமாற்றத்தை கூட இனி தாங்கிக்க முடியாது. இங்க பாரு, அந்த ரெட்டு பொண்ணு என்ன மிரட்டிட்டு தான் போயிருக்கா. அந்த வீட்டுல இருக்கவங்க சொல்ல வேண்டியதானே? யாரு சொல்ற நீனா போய் தேடிக்கிட்டதுன்னு சொல்லி என்னைய திருப்பி திட்டுவாங்க. நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அவன் என்ன செத்துவே வச்சு மிரட்டுறான். எனக்கு கல்யாண வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சத்தியமா சொல்றேன், நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். மனசுல செத்து போயிருக்கேன். வேண்டாம், கல்யாணம் பண்ண நல்லா வாழணும். நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். கையில் வேண்டாம், பிளீஸ் ஏதாவது பண்ண. இதத்தான் நான் வீட்டுல இருக்கவங்கிட்ட சொன்னேன். யாரு கேக்குறா? ஏதாவது பண்ணு. நான் சொல்றது இந்த வீட்டுல யாருமே காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. நான் வேண்டான்னு சொன்னா அட்வைஸ் பண்றாங்க. அம்மா ஒரு பக்கம் அட்வைஸ் பண்றாங்க. பொண்ணு திட்டுறா, விக்கி திட்டுறான். நான் என் மனசுல இருக்கிறத கூட சொல்ல முடியல இப்போ. ஏன்னா நான் அவளை தப்பு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். இப்ப நான் உண்மை சொன்னா யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன சமாதானப்படுத்தி என்னால ஒத்துக்க வைக்கிறாங்க. நான் ஒத்துக்கிறது. ஆனா வீட்டுல வந்து திரும்ப தனியா வந்து யோசிக்கும் போது நான் ஒத்துக்கிட்டது தப்புன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருது. நான் ஒரு குழப்ப நிலையில இருக்கேன். எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், பிளீஸ். எனக்கு வேண்டாம், எனக்கு கல்யாணம் எனக்கு வேண்டாம். என்ன சொல்ற? எனக்கு ஏதோ நம்பிக்கை அவன் மேல. அவனால எல்லாம் முடியும்னு ஒரு நம்பிக்கை. என் மனசுல இருக்கிறத எப்படியாவது சொல்லி நினைச்சு நான் சொல்லிட்டேன். நான் நம்பின மாதிரியே என் மனசுல இருக்க பாரத்தை போக்கிட்டா. இப்ப நான் உண்மையை சொல்றேன், எனக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்குது. இல்லைன்னா இன்னத்துக்கு அவ கழுத்து தாலி கட்டி நான் செத்து போயிருப்பேன்டா. ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டேன் நான் செத்து போயிருப்பேன்டா. ஆனா இப்ப ஒட்டுமொத்த பழி வாங்கியிருக்கா அவ ஆரம்பிக்கிறது அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ எதுவுமே பண்ண மாட்டான். ஆனா எல்லா பழியும் அவன் மேல இருக்கும். சில பேர் ராசின்னு சொல்லுவாங்களே, நான் சத்தியமா நான் எதிர்பார்க்கலடா அவ டாக்டரை கூட்டிட்டு வருவா அப்படின்னு. அவன் இதெல்லாம் எப்படி யோசிச்சான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்லிட்டேன், ஆனா என்னை காப்பாத்துன்னு நான் அவட்ட சொல்லல. என் மனநிலையில தான் இருக்கு. எனக்கு யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல. ஏன்னா யாரும் இந்த வீட்டுல என்ன நம்பல. எல்லாரும் என் மனசை மாத்த பாக்குறாங்கன்னு நான் சொல்லிட்டு போனேன். அவ ஒன்ன காப்பாத்தல, கையில காப்பாத்திட்டா. எனக்கு தெரியும் அவ என்ன காப்பாத்துறாளே இல்லையோ, அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் நான் சொல்லிட்டே வந்தேன். என்னன்னு என்னமோ தெரியல, அவகிட்டதான் எனக்கு சொல்லணும் போல தோணுச்சுது. என் மனசுல இருக்கதெல்லாம் அவகிட்ட சொல்லணும் போல தோணுச்சு. அதனால அவகிட்ட நான் சொன்னேன். அவகிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான்டா நான் நிம்மதியா இருந்தேன். என்னமோ தெரியல, ஏதோ ஒண்ணு நடக்கும், என் மனசுக்கு விடுதலை கிடைக்கும், என் மனசு போராட்டத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும்னு நினைச்சு நம்பினேன். அதே மாதிரி பண்ணிட்டாடா. தாலி மட்டும் நான் கேட்டு இருந்தேன்னு வச்சுக்க, சத்தியமா செத்து போயிருப்பேன்டா. நான் தாங்கிக்கிடவே மாட்டேன்டா. என்னால முழு மனுஷ கையில ஏத்துக்கவே முடியலடா. இப்போ கல்யாணம் நின்று போச்சு. அம்மா கண்ணுல கண்ணீர், அம்மா கண்ணுல கோபம். பொண்ணு தரத்தா என்ன முடிவு பண்ண தெரியலையா? தெரியலடா. ஏன்டா அவனுக்கு கையில பிடிக்கல? கையில பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. அவன் நல்ல பொண்ணு தானே, குணம் உள்ள பொண்ணு, அழகா இருக்கா. இதுக்கு மேல என்னடா வேணும்? எனக்கு தகுதி இல்லடா. என்னடா சொல்ற? அந்த மாதிரி நல்ல பிள்ளைங்க கூட வாழறதுக்கு எனக்கு தகுதி இல்லடா. ஏன்டா? டேய், நல்ல பொண்ணுடா. நான் அவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு குற்ற உணர்ச்சி தானே வருது, காதலே வரல. இவ்வளவு நல்ல பொண்ணு கூட நான் எப்படி வாழ முடியணும்? அவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு அப்படித்தாண்டா தோணுது. அவகிட்ட என்னால நெருங்க முடியல. காதலோட என்னால நெருங்கவே முடியலடா. அந்த பொண்ணு பக்கத்துல வந்தாலே எனக்கு மதிப்பு தாண்டா வருது. டேய், மதிப்பு இருக்கிற இடத்துல எப்படா காதல் வரும்? எனக்கு அந்த பொண்ணு கிட்ட வந்தாலே மதிப்பு கொடுக்கும் தாண்டா தோணுது. நான் முயற்சி பண்ணாமலாம் இல்ல, முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்தேன்டா. அந்த பொண்ணு பக்கத்துல நின்னெல்லாம் பார்த்தேன். என்னால முடியலடா. ஒண்ணு இல்லடா, ஒரு நாள் கார்ல போனடா, பக்கத்துல தாண்டா இருந்தோம். சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணு மேல எனக்கு மதிப்பு மரியாதை தாண்டா வந்தது. நான் இறங்கும் போதாண்டா யோசிச்சேன், நம்ம சைட் அடிக்கிறதுக்குன்னே போவோம். சும்மா ஒரு பொண்ணு பார்த்தாலே நம்ம என்னடா பண்ணுவோம்? ஒரு ஆணுக்குள்ள எல்லாருமே நமக்கு தோணதானே செய்யும். ஆனா எனக்கு கீழே பார்த்தா அப்படி வரவே இல்லடா. இப்படி இருக்கும்போது நான் எப்படா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும்? சரிதான்டா, நீ கிளம்ப முடிந்தாலும் வாழ்ந்துக்க மாட்டேன். சரி விடு, பாத்துக்கலாம். சரியா? நான் பொண்ணு தரத்தங்கிட்ட பேசுறேன். சரியா? ஏன்னா தேன்மொழி திட்டம் வாங்கிட்டாலேன்னு கஷ்டமா இருக்கு. அவன் வேற வந்து கோவப்படுவான், அதான் கஷ்டமா இருக்கு. சரி, நான் பாத்துக்கிறத விடு.
சரி ஒண்ணு இல்ல உள்ள போ. சரிடா. உள்ள போ. போய் ரெஸ்ட் எடு. ஆனந்திமா அவளுக்கு ஜூஸ் கொடுத்தியானே? ஆமா கிட்ட நான் பேசிக்கிறேன் சரியா? முடிஞ்சதாவே இருக்கட்டும். சரி நீ என்ன சொல்லிருக்கலாம். சரி பரவாயில்ல நீ உள்ள போ. உங்க அம்மா என்ன என்ன சொன்னாங்க தெரியுமா? அம்மா தானே பாத்துக்கலாம். நான் அம்மா கிட்ட சொல்றேன் சரியா? நீ உள்ள போ. எங்க போ சொல்றீங்க? சரி இப்ப என்ன குடும்பம்னா வார்த்தைகள் வரதான் செய்யும். உள்ள போ. அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? சரிம்மா அதுல என்ன போ போ. அம்மா தானே போ. நாய் இல்ல, இந்த வீட்ல இருக்க நாய் கூட மதிக்காதுன்னு சொன்னாங்க. நான் உன் புருஷன், நான் பாத்துக்கிறேன். நீ போ. கரெக்ட் தானே? அவங்க சொன்னது சரிதானே? நான் எந்த உரிமையில இங்க வந்து இருக்கேன்? வேண்டாம் கோத்த கலப்பிடாத. உள்ள போ. கோப்படக்கூடாது இருக்க. கோத்த கலப்பிடாத. உள்ள போ. என்ன கோப்படலடா? நான் கோப்படல. நான் கோப்படல. என் முகத்துல கோவம் தெரியுது பாடா. தெரியுதா? கோப்பட்ட அண்ணனு பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன பண்ண சொல்ற? பொறுமையா போ. தாங்கிட்டு இருக்க நேரம் நேரமா உள்ள போக மாட்டேங்கல. அவனு தப்பு பண்ணலையே. கோவம் வரதான் செய்யும். யாரா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். நீ புள்ள மாசத்துல பேசிட்டு இருக்க. இவளுக்காக தவறு இருந்தவன்டா. அவளை அப்படி பாத்துக்கணும் இப்படி பாத்துக்கணும். நான் பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு வந்து வேண்டதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா? நான் அவ்வளவு சொல்லிட்டு போயிருக்கேன். மீறி அந்த பாத்துக்கா.